ஹாய் மில்லர், உங்களுடைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல ஒரு அந்நிய நபர் ஹாய் டியர்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சமீபத்துல எனக்கே ஒரு அனுபவம் நடந்துச்சு. அதான் உங்களுக்கு சொல்லி நீங்க எப்படி இந்த பொறியில இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்ல போறேன். ஒரு நாள் என்னுடைய ஃபேஸ்புக் மெசேஞ்சர்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஹாய் டியர்னு சொல்லி அந்த நபர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. அவங்க ரொம்ப அன்பா மரியாதையா பேச ஆரம்பிச்சாங்க. என்னை பத்தி விசாரிச்சாங்க. நானும் பதில் சொன்னேன். கொஞ்ச நேரத்துல அவங்கள பத்தி சொன்னாங்க. நான் யூகேல லண்டன்ல ஒரு டாக்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. ஒரு லண்டன் டாக்டர் ஏன் நம்ம கிட்ட பேச முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் அவங்க என்னுடைய நம்பரை கேட்டாங்க. நான் என்னுடைய நம்பர் கொடுக்கல. நீங்க உங்களுடைய நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க எனக்கு நம்பர் கொடுத்தாங்க. அந்த நம்பர் நான் கூகுள்ல போட்டு தேட ஆரம்பிச்சப்போ எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அந்த நம்பர் யூகே நம்பரும் கிடையாது, லண்டன் நம்பரும் கிடையாது. அது ஒரு நைஜீரியன் நம்பர். நான் இன்னும் ஆச்சரியப்பட்டு அந்த நபரையும் அவங்க என்ன முதல்ல தொடர்பு கொண்ட முறையையும் வச்சு இன்டர்நெட்ல தேடி பார்த்தேன். இந்த மாதிரி மொத்தத்துல நிறைய பேர் ஏமாத்தப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மோசடி கும்பல்கள் சமூக வலைதளங்கள்ல போலியான அடையாளங்களை உருவாக்கி மக்களை பேசி சிக்க வச்சு பண மோசடி செய்யறாங்க. சரி, இந்த மாதிரி மோசடியில இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது? முதல்ல சந்தேகம் கொள்றது மிக மிக அவசியம். ஒரு அந்நிய நபர் உங்ககிட்ட திடீர்னு நெருக்கமா பேச ஆரம்பிச்சாங்கன்னா உடனே உசாராயிருங்க. அடையாளத்தை சரி பார்க்கறது இன்னும் அவசியம். அவங்க கொடுக்கிற விவரங்கள், போன் நம்பர், மொபைல் பிக்சர் இதையெல்லாம் கூகுள்ல போட்டு இல்ல வேற சமூக வலைதளங்கள்ல தேடி பாருங்க. பெரும்பாலும் போலியான விவரங்கள் உடனே கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை என்னைக்குமே பகிராதீங்க. உங்க போன் நம்பர், வங்கி கணக்கு, வீட்டு எண் போன்ற முக்கியமான தகவல்களை யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி அந்த நபர் திடீர்னு உங்ககிட்ட பணம் கேட்கக்குள்ள ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. யாராவது உங்ககிட்ட அவசரமா பணம் கேட்டா உடனே அவங்களை தடுத்து நிறுத்தி நீங்க அவங்க கிட்ட இருந்து விலகிறதுக்கு முயற்சி பண்ணி. சமூக வலைதளங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு பகுதி தான். ஆனா அங்க ஒரு ஆபத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் சொன்ன இந்த விஷயங்களை மனதில் வச்சுக்கிட்டு கவனமா செயல்படுங்க. உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை பாதுகாத்து பண மோசடியில இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துங்க. கொடுக்கப்பட்ட தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி அதிக வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.